TTFamily நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Realme Pad 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட் 20,000 ரூபாய் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பரில் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு தான் வந்து தோணும். பட் 7 நாள் டெஸ்டிங்கில் இந்த டேப்லெட் உண்மையிலே நீங்கள் வாங்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா என்னன்ற என்னுடைய கருத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரிவ்யூ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸில் வந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க. குயிக் கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்பெக் ஷீட்டும் இந்த பர்டிகுலர் டேப்லெட் என்னென்ன வேரியன்ட் என்னென்ன ஸ்பெக் அப்படின்றத உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பாஸ் பண்ணி வேணா ஒரு செகண்ட் பார்த்துக்கோங்க. பில்ட் குவாலிட்டி மற்றும் டிசைன் அப்படின்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே நல்லா தெரியுதுங்க. ஸ்பெஷலி இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சட்டில் க்ரீன் கலராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது மெட்டாலிக் மாதிரி தெரியும். மெட்டல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாமே பிளாஸ்டிக் தான். அண்ட் ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸ் எதுவும் பட கிடையாது. நீங்கள் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் வந்து கையில பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. 1/2 கிலோ அதோட வெயிட் வருதுங்க. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணணும் எடுத்துகிட்டு போகணுன்னாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில். அண்ட் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக 2 மைக்ரோஃபோன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ப்ளாக்கர் கீஸ் இருக்குது. டாப் சைடில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ட்ரே வந்து இருக்குது. நீங்கள் வந்து மெமரி கார்டும் போட்டுக்கலாம் அண்ட் ஒரு சிம் கார்டும் வந்து போட்டுக்கலாம். ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டும் இருக்குது. டேப்லெட்டில் முக்கியமான 2 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் இதில் 11.5 இன்ச்க்கான LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷன் இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கு. கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். LCDயில் ஓரளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படங்கள் பார்த்தாலுமே சரி, யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே வந்து ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. 120 ஹெர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே வந்து ஃபீல் இருக்கு. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வெறும் 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் மட்டும்தான் இருக்கு. இண்டோரில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவுட்டோரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஓகேஷாக தான் இருக்கும். பெசல் சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட் ரிச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் இதில் உங்களுக்கு HDR சப்போர்ட் யூடியூப்லையும் நெட்ஃப்ளிக்ஸையும் எதுலையுமே கிடையாது. கொடுத்துருந்தா மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா லவுடாகவும் இருக்குது. பேஸும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கிளாரிட்டியும் ஓகேவா இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் நீங்கள் ஓரியன்டேஷன் மாற்றி யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் லெஃப்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து சுவிட்ச் ஆகுது. அது கரெக்டாகவும் இருக்குது. அண்ட் குறிப்பான விஷயம் என்னன்னா இதில் 3.5mm ஜாக் இல்லை. போன ஜென்ரேஷனில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் தூக்கிட்டாங்க. மீடியாடெக் உடைய Helio G99 ப்ராசர் இதில் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 4,30,000 மேலே வருது. ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர். அண்ட் மற்ற டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது CPU த்ராட்லிங் டெஸ்ட்லையுமே நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் 3D மார்க்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளான ப்ராசர் தான். பட் இந்த ப்ராசஸர் அப்படின்றது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்க்காக இதை வாங்கி பயங்கரமாக கேம் விளாடலாமா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. கேமிங் விளையாட முடியும். பட் கேமிங்காக மட்டுமே இதை வாங்காதீங்க. ஸோ கேமிங் எந்த அளவுக்கு விளையாட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு BGM விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 60 FPS விளையாட முடியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஸ்மூத்தில் அல்ட்ரா வரைக்கும் போகலாம், இல்லை பேலன்ஸில் அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியும், இல்லை HDயில் ஹை வரைக்கும் வந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலாக மாடரேட் கேமிங் விளையாடுறதுனா விளையாட முடியும். அதில் ஓரளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லைட்லி இங்கே வார்ம்னஸ் வந்து இருக்குது. பட் மற்றபடி நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு நல்லாவே இருக்குது. மல்டிடாஸ்கிங்கும் சரி, ரேம் மேனேஜ்மெண்ட்டும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. UFS 2.2க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR4Xக்கான ரேம் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4G ப்ராசஸர் தான், 5G சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதுலேயுமே நீங்கள் வெறும் 4G சிம்மை மட்டும்தான் போட முடியும். இந்த செக்மெண்ட்டில் யாருமே சிம்மு போடுற ஆப்ஷன் கொடுக்கறதில்ல. அப்படியே கொடுத்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. பட் இவங்க இது வரைக்குமே எல்லா இடத்தையுமே டிக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ 4G 5G கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்றது கருத்து. பட் இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கால் வந்ததுன்னா உங்களால் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதில் டேரெக்டாக வந்து பேச முடியாது. ஏன்னா இயர்ஃபோன் வந்து கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கலாம். டேப்லெட்டில் ரொம்ப முக்கியமான 2வது விஷயம் என்னன்னா OS. ஸோ இதில் Android 13 Realme UI 4.0 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேப்லெட்காகவே, அதாவது டேப்லெட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய விதமான விஷயங்களை மாற்றிருக்காங்க. உண்மையாகவே போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது தேவையான விஷயங்கள் அங்கே வந்து வச்சுக்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நீங்கள் 2 விரல் இப்படி கோடு போட்டு நீங்கள் அழகாக வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரீசைஸும் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியுது. ஃப்ளோட்டிங் விண்டோ வந்து வச்சுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது வந்து கரெக்டாகவும் வந்து ஒர்க் ஆகுது.
ஒரு சைடில் இது அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ப்ரைசிங்கான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். நம்ம இந்த கலர் ஓஎஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஏயாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஓஎஸாக இருக்கட்டும், அந்த சைடில் வந்து கலர் இது எல்லாமே ஓப்போலேருந்து எல்லாமே இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்போ, ஒன் ப்ளஸ் அண்ட் இப்போ ரியல்மி, இவங்க எல்லாமே பேஸ் ஒன்று தான் இல்லையா? ஸோ உங்ககிட்ட ஒரு வேளை ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இல்லை ஒரு ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா இந்த டேப்லெட்லேயுமே நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. மல்டி ஸ்க்ரீன் கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியுது. நீங்கள் வந்து ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைலை வந்து அங்கேருந்து நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணலாம். இங்கே ஈஸியாக வந்து காப்பி ஆகிடுது. இல்லை நீங்கள் அங்கே டைப் பண்ணி காப்பி பண்ண ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த எக்கோ சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரியல்மியோட நிற்காமல் இந்த மாதிரி வந்து ஒரு மல்டிபிள் பிராண்ட்ஸ், ஒரே பிராண்ட் தான் பட் மல்டிபிள் பேரில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கட்டியும் ஒர்க் ஆகுறது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் ஒன் ப்ளஸ் நாட் 3ல தான் கொடுக்கல 35,000 ரூபாய்க்கு. சரி, ஓகே, 20,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட்டில் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமும் கூட. சப்போஸ் உங்கள் ஃபேமிலிலையும் சரி, நீங்களும் சரி, ஃபியூச்சரில் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த எக்கோ சிஸ்டம்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஓஎஸ்ல இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இத்தனை வருஷம் அப்டேட் தருவோன்றதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து தரவே கிடையாது. விச் இஸ் ஷாக்கிங். அண்ட் போன ஜென்ரேஷனுக்கு இன்னும் அப்டேட் வந்து தரல, கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து ஒரு விஷயம். நீங்கள் கமிட்மெண்ட்டே வந்து கொடுக்காத ஒரு பிராண்டை நம்பி வாங்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய வந்து கேள்வி தான். பட் இன்னைக்கு தேதியில் ஒர்க் ஆகும்போது நல்லா இருக்குது. அண்ட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸே இல்லைங்கோ, பார்க்குறதுக்கு க்ளீனான ஒரு யூஐ மாதிரி இருக்குது. ஃபேஸ்புக் மார்க் மாம்ஸ் மட்டும் ஏதோ காசு கொடுத்துட்டாரு போல், அது மட்டும் போட்டிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து க்ளீனாக இருந்துச்சு, பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கே வந்து பாராட்டுகள். பேட்டரி 8360 mAhக்கான பேட்டரி இருக்குது. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 1.5 நாள்லேருந்து 2 நாள் சூப்பராக ஈஸியாக வந்து வந்துடும். நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லை ரொம்ப ஹெவியாக கேமிங் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணாலுமே ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வருங்க. அவ்வளோதான். அண்ட் மற்றபடி 33 வாட் சார்ஜர் அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சார்ஜிங். அண்ட் கூடவே ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அண்ட் கேமராவை பற்றி பேசணும்னா, டேப்லெட்டில் கேமராவை பற்றி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்தளவுக்கு வந்து கிடையாது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 2 கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கிடையாது, ஒன்று தான். அண்ட் அது 8 மெகாபிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்ல கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கேமரா. ஸோ ரியர் ஃபேசிங் கேமரா நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஓகே. இதை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமான்னா இந்த ஃபோட்டோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஓகே ஷா மட்டும்தான் வந்து இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமராவுமே அவ்வளோதான். நீங்கள் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இப்போ நான் எடுத்த ஃபோட்டோவை காமிக்கிறேன், இந்த அளவுக்கு தான் வந்து வருது. ஓகே, அவ்வளோதான். ஜென்ரலாக ஒரு ஜூம் மீட்டிங்கு, கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் ஓகேவாக இருக்கும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனை சொல்கிறதுக்கு முன்பாக இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். இதில் 3.5mm ஜாக் கிடையாது. சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது 5G இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இது கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, பெரிய காரணம் கிடையாது. பட் இருக்குது இந்த மாதிரி விஷயன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ரியல்மியுடைய பென்சில் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பென்சில் சப்போர்ட் இதுலையுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லை. சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இத்தனை வருஷம் தருவோம் தரமாட்டோம்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க மென்ஷன் பண்ணல. அது ஒரு விஷயம். அண்ட் அவுட்டோரில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபிசிக்கலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்பர் போடணும், இல்லாட்டி ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். சரிங்களா, இது மட்டும் தான் கான். அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வைஃபை மற்றும் LTE வேரியன்ட் ரெண்டுமே சேர்த்து ஒரே வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB மாடல் வந்து 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு வேரியன்ட் இருக்குது 8GB 256GB மாடல் வந்து 23,000 ரூபாய். ஸோ சப்போஸ் நீங்கள் 20,000 ரூபாய் தான் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா இந்த டேப்லெட்டில் நிறைய ப்ளஸ் இருக்குது. காம்படிஷனில் கொடுக்காத நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நல்லாவும் வந்து பண்ணியிருக்காங்க. கான்ஸும் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை நான் இந்த டேப்லெட்டை வாங்குவேன் ஆனால் 23,000 ரூபாய் அந்த ஹையர் வேரியன்ட் வாங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக Xiaomi Pad 6 நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24-25 ரேஞ்ச் கிட்ட வந்துடுது. அதில் உங்களுக்கு இன்னுமே பெட்டர் டிஸ்பிளே, இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசஸரும் வந்து அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். 20,000 ரூபாய்க்கு இதை பார்ப்பீங்களா, இல்லை 25,000 ரூபாய்க்கு Xiaomi Pad 6 பார்ப்பீங்களா? உங்கள் கருத்து என்ன?